போன சாட்டர்டே நைட்டு சடனாக ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஊருக்கு போவோன்னு 2 நாள் கழிச்சு தான் சேலம் வந்தோம். வரும்போது வீட்டில இருந்து கொஞ்சமாக புளி, வயலில் பறித்த கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டு இப்போ ரீசெண்ட் டைமில் தம்பிக்கு கிர்னி பழம் ஜூஸ்னால் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்கள் ஊர் சைடில் வயல்லே போட்டிருப்பாங்க. வரும்போது கிர்னி பழமும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு, இது என்ன பழம்னு யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். இது வெள்ளரி பழங்க. இந்த பழத்தை பனை மட்டையில் வச்சு சணல் போட்டு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. வெயில்ல அதுவாவே வெடிச்சு வாசனை செம்மையா இருக்கும். அதை எங்க ஆத்தா வாங்கி சின்ன வயசுல மரத்தடி நிழல சுத்தி எல்லாரும் உட்காந்து நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிடுவோம். எப்ப இந்த பழம் எங்க பார்த்தாலுமே எனக்கு அந்த மெமரி தாங்க வரும். அதையும் வாங்கிட்டு வந்து ஜூஸ் போட்டேன். கிர்னி பழம், வெள்ளரி பழம் ரெண்டுமே ஒரே மாதிரியா தாங்க இருக்கும். ஆனா வெள்ளரி பழம் செம்ம சாஃப்டாவே இருக்குங்க. சடனா எதுக்கு ஊருக்கு போனோன்றத நெக்ஸ்ட் வீடியோவா போஸ்ட் பண்றேங்க. இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.